கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும் என்ற பாரதியார் வரிகளுடன் அனைவருக்கும் இனிமையான இயற்கையான மாலை வணக்கங்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். இந்த 2 நாள் நிகழ்வு இன்றைக்கு. ஒவ்வொரு வருடமும் ஆடுதுறை இயற்கை நல்வாழ்வு சங்கம் தொடர்ச்சியாக இயற்கை வாழ்வியல் முறைகள், இயற்கை உணவு முறைகள், பயிற்சிகள் தொடர்ச்சியாக நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் கண்டிப்பாக இந்த நிகழ்வில் தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து வருகை புரிந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கங்களை தெரிவித்து இந்த நிகழ்வை திறம்பட இங்கு ஏற்பாடு செய்து தொடர்ச்சியாக விடாமுயற்சியாக தொடர்ச்சியாக நல்ல கருத்துக்களை, இயற்கை வாழ்வியல் முறைகளை கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கும் கோஆர்டினேட்டர்ஸ், இயற்கை ஆர்வலர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ எல்லாமே நம்ம விழிப்புணர்வாக இருக்கோமா? ஏன்னா அடுத்த ஒரு 40 நிமிடங்கள் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். சில விஷயங்களை சொல்லும்போது எல்லாமே விழிப்புணர்வாக இருந்தால் தானே அந்த கருத்துக்களை உள்வாங்க முடியும். செக் பண்ணிடலாங்களா? அப்படியே எழுந்து நில்லுங்க. இப்போ காலையிலேருந்து எத்தனை வகுப்பு முடிஞ்சிருக்குங்க? 2 வகுப்புகளா? இது 3வது. ஓகே ஓகே. அது ப்ராக்டிக்கல் நீர் சிகிச்சை. கைகள் எப்படி வச்சிங்க? நான் 7ன்னு சொல்லும்போது நல்லா வேகமாக கிளாப் பண்ணணும். சரிங்களா? பண்ணிடலாங்களா? நம்பர் 7 அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு சொல்ல போகிறேன். ஒரு கிளாப் தான் பண்ணணும். ஓகே. 1 அதுக்குள்ளே கை தட்டக்கூடாது. நம்பர் 7 சொல்லும்போது கிளாப் பண்ணுங்க. 1 2 3 4 5. விழிப்புணர்வு குறைவாக இருக்கு. 2வது வாய்ப்பு கொடுத்துடலாங்களா? கொடுத்துடலாங்களா சார்? கொடுத்துடலான்னு சொல்கிறாங்க. அதனால் 2வது வாய்ப்பு கொடுத்துடலாம். நம்பர் 7 வேணும். அது 7.5 பக்கத்தில் எல்லாம் இருக்கிறதுனால ராசி இல்லாத நம்பர். அதனால் நம்பரை மாற்றிடலாம். நம்பர் 5 அப்படி சொல்லும்போது நல்லா வேகமாக கிளாப் பண்ணலாம். 1 2 3 4 6. தவறு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. 3வது வாய்ப்பு கொடுத்துடலாமா? கொடுத்துடலாங்களா? கைகளை பிடிச்சிங்க. நம்பர் 3ன்னு சொல்லும்போது நல்லா வேகமாக கிளாப் பண்ணலாம். 1 2 3 5 டைம்ஸ். 1 2 3 4 5. சூப்பர். தேங்க்யூ. கரெக்ட். என்னுடைய தலைப்பு நோயும் சிகிச்சையும். இயற்கை மருத்துவ கோட்பாடுகளை சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. யாராவது இயற்கை மருத்துவ கோட்பாடுகளை தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடியுமா? இயற்கை மருத்துவத்தின் கோட்பாடுகள் என்ன? மேபி இனிமேல் வரலாம். அல்லது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சொல்லலாம். உணவே மருந்து, மருந்தே உணவு. ஓகே. வேற? கழிவுகளின் தேக்கம் நோய்களுக்கு காரணம். வேற? மலச்சிக்கல் எல்லாத்துக்கும் ரூட் காஸ் ஆஃப் டிசீஸ். அப்புறம் பத்தியம் வைத்தியம் இல்லை. அதாவது நேச்சுரல் கியூர் பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவத்தின் கோட்பாடுகள். முதல் கோட்பாடு பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப், உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அடுத்து கழிவுகளின் தேக்கம் நோய், கழிவுகளின் நீக்கம் ஆரோக்கியம். உடம்புல 80% காரத்தன்மையும் 20% அமிலத்தன்மையும் இருந்தால் உடம்புல நோய்கள் வராது. இது முக்கியமான 3 கோட்பாடுகள். டீடாக்சிஃபிகேஷன் நச்சு நீக்கம். டீடாக்சிஃபிகேஷன் நச்சு நீக்கம் இருந்தால் உடலின் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். உடலில் உள்ள நோய்கள் உடம்பே தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும் என்பது மிக முக்கியமான 3 கோட்பாடுகளை உள்ளடக்கியது. 10 கோட்பாடுகள் இருக்கு. முதல் 3 கோட்பாடுகள் பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப், உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும்.
ஒவ்வொரு செல்களும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்வதற்கு, நம் உடலில் உள்ள நோய்களை குணப்படுத்திக் கொள்வதற்கு உள்ள வாய்ப்பு இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹீலிங் பவர் இருக்கு. அந்த ஹீலிங் பவரை முறையாக நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்னா இல்லை. அந்த ஹீலிங் பவர் எப்போ அதிகமாகும் அப்படின்னா வயிறுக்கு ஓய்வு கொடுக்கும்போது, செரிமானத்தை குறைக்கும் போது, வயிறுக்கான உணவை குறைக்கும் போது ஹீலிங் பவர் அதிகமாகும். கடினமான உணவுகள் உண்ணும்போது என்னுடைய எனர்ஜி லெவல் குறையும். இலகுவான உணவை உண்ணும்போது ஹீலிங் பவர் அதிகமாகும். வயிறுக்கு வேலையை முழுமையாக குறைக்கும் போது உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். எல்லா உயிரினங்களும், மனிதர்களை தவிர எல்லா உயிரினங்களும் தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. எப்படி அப்படின்னா, ஃபாஸ்டிங் இருந்து. ஒரு நாய் அடிபட்டதுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில், டாக்டர் எப்படியாவது எனக்கு கால் உடைஞ்சிருக்கு, வலது கால் முன்னங்கால் உடைஞ்சு போயிருக்கு, எப்படியாவது கட்டு போட்டு காப்பாற்றுங்க சொல்லுதா? என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு உமிழ்நீரை என்ன பண்ணும்? வருடி கொடுக்கும். ரெண்டாவது எதுவுமே சாப்பிடாது. ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கும். அப்புறம் எதுவுமே சுத்தமாக சாப்பிடாது. எத்தனை நாள்? 3 நாள் 5 நாள். அதுக்கப்புறம் தண்ணியை மட்டும் குடிச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேளை உணவு, அப்புறம் 2 வேளை உணவு அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு, அப்புறம் தான் ஃபாஸ்டிங் இருக்கும். உமிழ்நீரால் அந்த இடத்த வருடி கொடுக்கும். இப்படி செய்யும்போது உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. அப்போ எந்த நோயாக இருந்தாலும் உடலுக்கு உணவை குறைக்கணும். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்? பிரச்சனை வந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டா ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டு, போன்வீட்டா, ப்ரெட்டு. ஆமாம், அந்த வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க, சார் நீங்கள் போகிற வரையும் நல்லா தான் சார் இருந்தார், நார்மல் வார்டில் அட்மிட் பண்ணியிருந்தோம், நீங்கள் போய் இதெல்லாம் கொடுத்தீங்களா, அது சாப்பிட்டார் பார்த்தீங்களா, நார்மல் வார்டிலேருந்து ஐசியூ வார்டுக்கு மாற்றிட்டாங்க சார் அடுத்த நாள். அப்போது உணவை குறைக்கும் போது மட்டும்தான் இந்த ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். டைஜஸ்டிவ் மோடு ஆஃப் ஆச்சுன்னா தான் ஹீலிங் மோடு ஆன் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா, டைஜஸ்டிவ் மோடு ஆஃப் ஆச்சுன்னா தான் ஹீலிங் மோடு ஆன் ஆகும். அதாவது வயிறுக்கு உணவில்லாத பொழுது தான் நம்முடைய எனர்ஜி லெவல் அதிகமாக அந்த ஹீலிங் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது, கழிவுகள் உடம்புல தேங்கும் போது நச்சுக்கள் அதிகமாகும். அந்த நச்சுக்களின் பல பேர், மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, இதய பாதிப்பு, கிட்னி ஃபெயிலியர், கல்லீரலில் வீக்கம், இது பல பேரை சொல்லலாம். ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் கழிவுகளின் தேக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மூணாவது, 80% காரத்தன்மை, 20% அமிலத்தன்மை. இப்போ கார உணவுகள், அமில உணவுகளை பற்றிலாம் சொல்லுவாங்க டீட்டெயில்டாக. நான் சிம்பிளாக சொல்கிறேன். காரத்தன்மை உள்ள உணவுகள், அமிலத்தன்மை உள்ள உணவுகள். அமில உணவுகள் என்பது வறுத்த பொரித்த உணவுகள், தீயில் இட்ட உணவுகள், சவப்பெட்டியில் அடைக்கப்பட்ட உணவுகள். சவப்பெட்டியில் அடைக்கப்பட்ட உணவுனா என்னது? ஃப்ரிட்ஜ். என்ன சார் இப்போ தான் போன மாதம் தான் புதுசாக ஆஃபரில் வாங்கணும் இப்படி சொல்லிட்டீங்களே. ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே ஆஃப் பண்ணுவோம். அதை என்ன பண்ணலாம்? லைப்ரரியாக மாற்றிடலாம். அல்லது என்ன பண்ணலாம்? பீரோவை மாற்றி என்ன பண்ணலாம்? ட்ரெஸ்ஸை அடுக்கி வச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்போது இதெல்லாம் அமில உணவுகள். கார உணவுகள் என்பது பழங்கள், காய்கறிகள். நம்ம சாப்பிட்றோம் அந்த 7 நாள் உணவு. பழங்கள், காய்கறிகள், கீரைகள், முளைக்கட்டிய தானியங்கள், பழச்சாறுகள், இது எல்லாமே என்னங்க? கார உணவுகள். ஸோ அல்கலைன் ஃபுட். இதை அடிப்படையாக வைத்து தான் இயற்கை மருத்துவம் செயல்படுகிறது. நோய்க்கான தீர்வு எட்டப்படுகிறது. அப்போது இயற்கை மருத்துவத்தில் என்னென்ன நோய்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுத்து அந்த நோயாளியை நம்ம ஆரோக்கியமான மனிதராக மாற்ற முடியும், அதற்கான தீர்வு என்ன, இயற்கை மருத்துவத்தில் என்னென்ன சிகிச்சைகள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இயற்கை என்பது பஞ்சமகா பூதங்களின் கோர்வை. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூத சக்திகள் இந்த உலகத்திலே இருக்குது, நம்ம உடம்புலேயே இருக்குது. அதனால தான் அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஹீலிங் பவர், அதாவது இந்த பஞ்சபூத சக்திகளுக்கு ஹீலிங் பவர் உண்டு. ஒவ்வொரு பஞ்சபூத சக்திகளும் குறைஞ்சாலும் அதிகமானாலும் நோய்கள் வரும். அதே போல் இந்த பஞ்சபூத சக்திகள் உலகத்தில் அதிகமானாலும் குறைந்தாலும் பிரச்சனைகள் வரும். இயற்கை சீற்றங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள்.
இப்போ இயற்கை மருத்துவத்தை இந்த பஞ்சமகா பூதங்களை அடிப்படையாக வைத்து நாம் அளிக்கக்கூடிய சில சிகிச்சை முறைகள் உண்டு. இந்த சிகிச்சைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூட் காஸ் ஆஃப் டிசீஸ், நோய்களுக்கான மூல காரணத்தை அடியோடு ஆணி வேரோடு எடுக்கக்கூடிய சிகிச்சை முறை இயற்கை மருத்துவ சிகிச்சை முறை. மேலோட்டமான சிகிச்சை முறை மற்ற சிகிச்சை முறை. ஆங்கில மருத்துவ முறையை நம்ம குறை சொல்ல. ஆபத்துக்கு அலோபதி, ஆபத்துக்கு அலோபதி. இனிமையாக வாழ இயற்கை மருத்துவம். ஆபத்துக்கு அலோபதி, இனிமையாக வாழ இயற்கை மருத்துவம். ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச். எந்த பிரச்சனைக்கு எந்த மருத்துவம் எடுப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இயற்கை மருத்துவத்தை பொறுத்தவரையும் நாள்பட்ட நோய்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய, அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயற்கை மருத்துவ முறை உண்டு. இயற்கை மருத்துவத்தில் ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு, நோயும் ஒன்று நோய்க்கான தீர்வும் ஒன்று. கழிவுகள் நீக்கம் தான் அந்த தீர்வு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காலரா, மலேரியா, அப்புறம் பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், அப்புறம் கொரோனா, சிக்கன் குன்யா, அடுத்த வருஷம் வரக்கூடிய மட்டன் குன்யா, இப்படி புது புது நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கான மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, மருந்துகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள பல நோய்கள் வந்துருச்சு. கடந்த 10 வருஷமா சில நோய்களை நம்ம வந்து அதிகமாக கேள்விப்படுறோம். 10 வருடங்களுக்கு முன்னாடி அந்த நோய்கள்லாம் இல்லை. அதே போல மருந்துகள் என்ற மருந்து பெட்டகத்தை எப்பவுமே கையில் தூக்கிட்டு அலையக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. மேபி நம்ம இங்கே எத்தனை பேர் இங்கே நான் மருந்தே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? நான் மருந்து சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. சும்மா தூக்குங்க. அதனால் ஒன்றும் தப்பே இல்லை. மாத்திரை மருந்து எதுவுமே இல்லை. 8 பேர் 10 பேர். எங்கள் வீட்டில் யாருமே மருந்து சாப்பிடல சார் அப்படின்னு சொல்கிறாங்க, கை தூக்குங்க. அளவு குறைஞ்சிருச்சு இப்போ. வெரி குட். நல்லா ஒரு கை தட்டுங்க. உங்களுக்கு கை தட்ட கொடுங்க. மற்றவங்களாம் மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு நல்லா ஒரு கை தட்டுதல் கொடுங்க. எதுக்கு சார்? அவங்களுக்குலாம் உங்கள் மருந்து மாத்திரை குறைக்க போகிறாங்க, விட போகிறாங்க. அதுக்காக இயற்கை மருத்துவம் என்பது வாழ்வியல் முறை மாற்றத்தின் மூலமாக, இயற்கை உணவு முறை மாற்றத்தின் மூலமாக உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகளை சரி செய்வதன் மூலமாக உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கள் நம்மை நாமே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. என்ன நோய்கள் 10 வருஷமா அதிகமாக கேள்விப்படுறோம்? கேன்சர், அப்புறம் ஹார்ட் அட்டாக், அப்புறம் சர்க்கரை நோய், மூட்டு வலி நிறைய பேர் சொல்றாங்க 10 வருஷமா. அப்புறம் ஒபிசிட்டி, அப்புறம் அது தூக்கம் இல்லை, அப்புறம் தைராய்டு பிரச்சனை 10 வருடங்கள் அதிகமாக இருக்கு. வேற குழந்தையின்மை இருக்கு. முன்னெல்லாம் வந்து இப்போ எஃப்எம் ரேடியோ ஆன் பண்ணா என்ன ஆகுது? என்ன விளம்பரம் வருது? ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. அப்புறம் பிசிஓடி, பெண்களுக்கு 12-13 வயதுலேருந்து அந்த அடோலசன் ஏஜ், அந்த அப் டு 30 இயர்ஸ் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு அந்த பிசிஓடி என்று சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ். அதுமாதிரி பெண்களுக்கு 10ல் 6 பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஹைப்போதைராய்டிசம். பிசிஓடி கம்ப்ளைண்ட்னால முகத்தில் முடி வளர்றது, ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இன்ஃபர்டிலிட்டி ஏற்படுறது, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்குது. கிட்னி ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்களா இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி யார் பார்த்துருக்கீங்க? கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் யாராவது பார்த்துருக்கீங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி யார் பார்த்துருக்கீங்க? 5 வருஷமாக யார் பார்த்துட்ருக்கீங்க? 5 வருஷமாக யாருக்காவது தெரியுமா கிட்னி ஃபெயிலியர்? கை தூக்க முடியுமா? நான் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஸோ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இயற்கையிலேருந்து விலகி போகிறதுனால, இயற்கை உணவு முறைகளை கடைபிடிக்காதனால நிறைய. எப்போ வந்து வீடு தேடி உணவு வந்ததோ அப்போ நோய்களை அழைக்கக்கூடிய. திருச்சியில் சொல்லுவாங்க, முன்னெல்லாம் வந்து மாதம் ஒரு தடவை ஒரு ஃபாதர் வந்து சொல்கிறார், அப்பா
மாதம் ஒரு தடவை இல்லை 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை எப்பயாவது ஒரு தடவை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போவோம் சார். அதுக்கப்புறம் வீக்கெண்டுனா வாரத்துக்கு சண்டேன்னா கடைசியாக சண்டே அது கிச்சனுக்கு லீவ் விட்டுருந்தோம். நான் கிச்சனுக்கு லீவ் ஒன்றுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். மாதம் ஒரு மணி நேரம் கிச்சனுக்கு லீவ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காகனா ஃபாஸ்டிங் இருக்க சொல்லி கிச்சனுக்கு லீவ் விட்டுருங்க ஃபாஸ்டிங். அவரும் சொல்கிறார் எங்கள் வீட்லேயும் கிச்சனுக்கு லீவ் விட்டுறாங்க சார் அப்படின்னு. என்ன பண்ணிடுறேன்னு கிச்சனுக்கு லீவ் விட்டு நாங்களாம் கிளம்பி ஹோட்டலுக்கு போயிடுறோம் சார் வாரம் ஒரு முறை. இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை என்ன பண்ணுறது ஆர்டர் பண்ணி வந்துடுது, வீட்டுக்கே வந்துடுச்சு. இந்த உணவு கலாச்சாரத்தினால அதில் இருக்கக்கூடிய அஜினோமோட்டோ நிறமிகள், அதில் போடக்கூடிய மசாலா பொடிகள், தினந்தோறும் அந்த நச்சுக்கள் அது கார்சினோஜென்னாக இருக்கலாம். கார்சினோஜன் கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரணியாக இருக்கலாம். கார்சினோஜென் அப்படின்னா கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய காரணி அது. அதனால் என்ன கார்சினோமா கார்சினோமான கேன்சர் அந்த பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த அஜினோமோட்டோவில் கிட்னி ஃபெயிலியர் வருது, நிறைய வயிறு உபாதைகள், கல்லீரல் சுருக்க நோய் ஏற்படுறது, லிவர் சிரோசிஸ், தைராய்டு பிரச்சனைகள், பிசிஓடிக்கு மிக முக்கியமான காரணம் அஜினோமோட்டோ கலரிங் ஏஜென்ட். பிராய்லர் சிக்கன் இதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் குடிக்கக்கூடிய பால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பால் என்ன பண்ண ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷனை போட்டு நம்ம அந்த பாலை குடிக்கிறோம். அந்த பால் அந்த ஹார்மோனல் அந்த உள்ள பால் வந்து என்ன பண்ணும் நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி நிறைய நோய்கள் உண்டு பண்ணுது. ஸோ நோய்களுக்கான பிறப்பிடம் நாம் உண்ணும் உணவுகளும், நாம் பயிற்சியின்மை, மன அழுத்தம், இந்த முக்கியமான 3 காரணங்கள். இப்படி நோய்கள் வந்துருச்சு, அதை எப்படி சரி பண்ணுறது? இயற்கை மருத்துவத்தில் என்னென்ன நோய்களுக்கு இயற்கை மருத்துவத்தின் மூலமாக, இயற்கை உணவின் மூலமாக, வாழ்வியல் பயிற்சியின் மூலமாக இயற்கை மருத்துவத்தில் தீர்வு கொடுக்க முடியும். இயற்கை மருத்துவம் என்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரச்சனைக்கான மூல காரணத்தை முழுமையாக சரி செய்யக்கூடிய ஒரு மருத்துவ முறை தான் இயற்கை மருத்துவ முறை. அந்த இயற்கை மருத்துவத்தில் ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு கால அவகாசம் உண்டு. இங்கே வந்து சென்னைக்கு போனால் 6 மணி நேரம் 7 மணி நேரம் போனால் தான் போக முடியும். 1 மணி நேரத்தில் போகலாமா சார்? ஒரே இன்ஜெக்ஷனில் சரி பண்ண முடியுமானா முடியாது. எப்படி ஒரு நோய் வந்தது, கேன்சர்னால் ஒரே நாளில் வந்துடாது. 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அந்த ப்ராசஸ் நடந்து தான் அந்த கேன்சர் ஃபார்ம் ஆகும். ஒவ்வொரு மூட்டு வலினா ஒரே நாளில் மூட்டு வலி வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக டீஜென்ரேட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையை மீண்டு வரணும்னா ரீஜென்ரேட் ஆகணும். எப்படி டீஜென்ரேட் ஆச்சு அப்படி ரீஜென்ரேட் ஆனால் தான் அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம மீண்டு வர முடியும். அப்போது இயற்கை மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறையின் மூலமாக சாதாரணமாக அந்த ஹீலிங் ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறோம். உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது ஃபாஸ்டிங் இருக்கும்போது, ஓய்வு இருக்கும்போது. ஆனால் அதை துரிதப்படுத்தக்கூடிய வேலையை செய்வது இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகள். இயற்கை மருத்துவத்தில் எது மாதிரியான சிகிச்சைகள்லாம் கொடுத்து நோய்களை சரி பண்ணுறோம், எந்தெந்த பிரச்சனைகளுக்கு இயற்கை மருத்துவம் சிறந்தது? இயற்கை மருத்துவம் என்பது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பஞ்சமகா பூதங்கள் அடிப்படையாக வச்சது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூத சக்திகளுக்கான சில உபகரணங்கள் உண்டு. அந்த உபகரணங்களை அடிப்படையாக வைத்து அளிக்கக்கூடிய சிகிச்சை முறை இயற்கை மருத்துவ சிகிச்சை முறை. ஆரம்ப நிலை கிட்னி ஃபெயிலியர், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர் இயற்கை மருத்துவத்தில் இதுவரை ஒரு 466 கேசஸ் நம்ம இயற்கை மருத்துவமனைகளில் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனைன்னு நம்ம சீனிவாச நகர் திருச்சியில் வச்சுருக்கோம். 30 படிக்கறைகள் கொண்ட மருத்துவமனை. அதே போல் ஸ்ரீ ஜெயரங்கா ஆயுஷ்னு சொல்லிட்டு காட்டூர் கைலாஷ் நகர் தஞ்சாவூர் ரோட்டில் திருச்சியில் வச்சுருக்கோம். இதில் 2005 இப்போ 19 வருடங்களை கடந்து 20வது இடத்துல மருத்துவமனை செயல்பட்டு வந்துட்டுருக்கு. 20 வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியருக்கு உள்ள இயற்கை உணவு முறைகள். ஸோ அவங்களுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேசஸ் கூட நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வித்தவுட் டயாலிசிஸ் நிறைய பேர் ஸ்டில் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது டிஸ்க் ப்ரொலாப்ஸ். கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ணோம், இடுப்பில் ஆப்ரேஷன் பண்ணோம். நிறைய பேருக்கு இப்போ உள்ள கரண்ட் சினாரியோ, அதாவது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மருத்துவமனை பொறுத்தவரை இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் நான் கேட்டேன்.
முன்னெல்லாம் வந்து வயதானவர்கள் ஒரு 60-70 வயதை கடந்தவர்களை தான் மருத்துவமனைக்கு அட்மிஷன் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் இல்லை, ரொம்ப குறைவாக இருக்காங்க. யார் இப்போ அதிகமாக இருக்காங்கன்னா 20லேருந்து 45 வயது உள்ள நபர்கள் தான் மருத்துவமனையில் அட்மிஷனில் அதிகமாக இருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் தான். வயதானவர்கள்லாம் வந்து இளைஞர்களை கூப்பிட்டு வராங்க. ஒரு பாட்டி கூப்பிட்டு வராங்க பேத்தியை. சரி நான் பாட்டி தான் உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லி, இங்கே உட்காருங்கம்மா, நான் பேஷண்ட் இல்லைங்கய்யா, பேத்தி தான் பேசுகிறேன், இங்கே உட்கார், நான் அந்த பக்கம் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டி உட்காருங்க. அப்போது இன்னும் வந்து மோசமாயிட்டு இருக்கு இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ். அந்த பேத்திக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுது, கழுத்தில் வந்து டிஸ்க் கம்ப்ரெஷன் ஏற்பட்டு கையை தூக்க முடியல. ஆனால் கண்டினியூஸாக சிஸ்டம் பார்க்கறனால அதுதான் பிரச்சனைன்னு பார்த்தோன்னா பேக்லேயும் L4 L5 டிஸ்க் கம்ப்ரெஷன் ஏற்பட்டு கால் ஃபுல்லாக வலி சார், நடக்கவே முடியல, நிற்க முடியல. அதுக்கு என்ன காரணம்னா பயிற்சியே இல்லை, 14 மணி நேரம் உழைப்பு, சூரிய ஒளி படவே இல்லை, 3 வேளையும் ஜங்க் ஃபுட்டு. அவனே வந்து என்ன பண்ணிடுறான், நீ எங்கேயும் போகாத, இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவோம், சாப்பாடை கொண்டு வந்து நீங்கள் டேபிள் விட்டு எழுந்திரிக்காதீங்க அப்படின்றானா. ஆமாம், அதனால் வந்து அங்கேயே ஃபுட்டை கொடுத்துட்றான். அங்கேயே வந்து இப்போ சாப்பிட்ற தண்ணி குடிக்கிறோமா இல்லையான்னு அந்த பொண்ணுக்கே தெரியலையா. தண்ணி குடிப்பீங்களாமா, குடிப்பேன் சார். எவ்வளோ சார் குடிப்பேன், ஏசியில் இருக்கிறனால எவ்வளோ தண்ணி குடிப்பேன், ஒரு 1 லிட்டர் வாட்டர் கேன் எடுத்து போனால் அது 1/2 லிட்டர் திரும்ப கொண்டு போயிடுவோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தண்ணி சரியாக குடிக்கல. அப்போது அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் கண்டிஷன்ஸ்க்கு இயற்கை மருத்துவத்தில் குறிப்பாக நம்ம ஜெயலங்கா மருத்துவமனையில் மெயினாக மேஜர் கேசஸ் அதான். இப்பயும் மருத்துவமனையில் 12 பேர் வந்து இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் தான். அலோபதியில் ஆப்ரேஷன் பண்ணோம், சர்ஜரி பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ் வித்தவுட் சர்ஜரி இல்லாமல் கம்ப்ரஸான டிஸ்கை டீகம்ப்ரஸ் பண்ணுறது, அதற்கான இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகள் உண்டு. மசாஜ் முறைகள், அதற்கான தெரப்பிட்டிக் மசாஜ், சும்மா சாதாரணமாக பண்ணுற மசாஜஸ் பண்ணுறாங்கல்ல அது மாதிரி இல்லை, இது வந்து தெரப்பிட்டிக் மசாஜ். தெரப்பிட்டிக் மசாஜ் அப்படின்னா அதற்கான பிரத்யேகமான எண்ணெய்களை பயன்படுத்தி உளுந்து தைலம், பிண்ட தைலம், வாத நிவாரண தைலம், வாத கேசரி தைலம், கற்பூராதி தைலம், ஒவ்வொரு உடல்நிலைக்கு தகுந்தாற்போல் அந்த எண்ணெய்களை பயன்படுத்தி முறையாக சில அசைவுகளை கொடுத்து மூமெண்ட்ஸ், ஸ்பைரல் மூமெண்ட், ஜிக்ஸாக் மூமெண்ட் சொல்லி அதுக்கான அந்த முதுகு தண்டுவதற்கான சில பிரத்யேகமான தெரப்பிட்டிக் மசாஜ் டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த முறைகளை பயன்படுத்தி அழுத்தப்பட்ட சவ்வை கம்ப்ரெஷனான டிஸ்கை டீகம்ப்ரெஸ் பண்ணுறது, அது ஒரு முறை இயற்கை மருத்துவத்தில். அதை தவிர வந்து முதுகு தண்டு குளியல், நீங்கள் வார்ம் ஸ்பைனல் பாத்லாம் நீர் சிகிச்சையில் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காமிச்சாங்களா? இன்னைக்கு காமிச்சாங்க. இந்த வார்ம் ஸ்பைனல் பாத் கொடுப்போம். அதே போல் ஸ்பைனல் ஸ்ப்ரே, வாட்டர் வந்து தண்ணியில் முதுகில் வந்து ஸ்ப்ரே பண்ணும், அது வந்து ஸ்பைனல் ஸ்ப்ரேன்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை, ஸ்பைனல் ஸ்ப்ரே. அதே போல் அந்த கம்ப்ரஸான இடத்துல பாத்தி மாதிரி கட்டி ஹாட் ஆயில் ஃபில் பண்ணக்கூடிய சிகிச்சை பேர் ஜானு வஸ்தி, கடி வஸ்தி. கம்ப்ரஸான இடத்துல பாத்தி மாதிரி கட்டி இளஞ்சூடான எண்ணெயை ஃபில் பண்ணுற சிகிச்சையின் பேர். பொதுவாக வந்து அந்த நீர்ச்சத்து இழப்பின் காரணமாக தான் அந்த சவ்வானது நீர்ச்சன்மை இழந்து அழுத்தப்பட்டு கழுத்தில் அந்த அழுத்தம் ஏற்பட்டதுன்னா பிரேக்கியல் பிளக்ஸஸ்னு ஒரு நர்வு இருக்குது, அது என்ன பண்ணும், கம்ப்ரஸ் ஆகி கை ஃபுல்லாக வலி, கையை தூக்க முடியாது, இந்த இடது கை ஃபுல்லாக வலி வரும், மடக்கி நிட்டுற சிரமங்கள் இருக்கும். அதே போல் இடுப்பில் அழுத்தம் ஏற்பட்டதுன்னா சயாட்டிக் நரம்பு, சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க, அந்த சயாட்டிக் நர்வ் கம்ப்ரஸ் ஆகி என்ன ஆகுனா கால் மடக்கி நீட்டுற சிரமம், மறுத்து போகிறது, எரிச்சல், இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். அப்போது இந்த சயாட்டிகா, செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லக்கூடிய கழுத்து நரம்பு வாதம், தமிழில் இடுப்பு நரம்பு வாதம், முதுகு தண்டுவடத்தில் சவ்வு அழுத்தம், இது போன்ற பிரச்சனைகளுக்கு இயற்கை மருத்துவத்தில் இது போன்ற சிகிச்சை முறையின் மூலமாக, சிகிச்சை மட்டும் இல்லை அதுக்கு உணவு முறைகளும் உண்டு, அதை நான் சொல்கிறேன், நல்ல தீர்வு கண்டிப்பாக இருக்கு. இந்த சிகிச்சை முறை மூலமாக மட்டும் இல்லை, ஒரு நேச்சுரோபதியில் ஒரு ப்ரோப் உண்டு, நேச்சுரோபதி ஹீல் வைல் யோகா மெயின்டைன். நேச்சுரோபதி ஹீல் வைல் யோகா மெயின்டைன். இயற்கை மருத்துவத்தில் சரி பண்ணதை பயிற்சியின் மூலமாக, யோகாசன பயிற்சியின் மூலமாக நம்ம சரி செய்து கொள்ள, மெயின்டைன் பண்ணிக்கணும். கம்ப்ரஸ் ஆகிடுச்சு, சரியாயிடுச்சு, ரைட், ஓகே, அதோட விட்டுடலாமா அப்படின்னா இல்லை. எப்போவுமே ஸ்பைனை வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். முதுகு தண்டு வடத்தை நாம் எப்போவுமே ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. மனிதனின் அழகும் ஆரோக்கியமும் முதுகு தண்டு வடத்தின் அமைப்பை பொறுத்தது.
முதுகு தண்டோட எப்படி இருக்கோ அஸ்திவாரம் தான். அந்த முதுகு வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லை அப்படின்னா கம்ப்ரெஷன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு. அப்போ அந்த முதுகு தண்டோட நீங்கள் நாய் விட காலையில் எழுந்திரிச்சோன்னா என்ன பண்ணோம்? வளைச்சி கொடுக்கும். பூனையை பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணோம்? வளைச்சிக்கும். ஏன்னா முதுகு தண்டோடத்தை வலிமையாக வச்சுக்கணும். ஸோ அதுபோல் நாம் முதுகு தண்டோடத்தை வலிமையாக வைத்து கொள்வதற்கு டீகம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, கம்ப்ரெஸ் பண்ணாமல் டீகம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்? அதற்கான சில பிரத்யேகமான யோகாசன பயிற்சிகள் உண்டு. உதாரணமாக தாடாசனம், புஜங்காசனம், அர்த்தகடி சக்கராசனம், இது போன்ற சில அவங்க கண்டிஷன் தந்துள்ள சில பிரத்யேகமான சில பயிற்சி முறைகள் உண்டு. இதெல்லாம் ஒருங்கிணைந்து கொடுக்கக்கூடியதான் இயற்கை மருத்துவ சிகிச்சைகள். ஏன் இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளத்தை சொல்கிறேன்? நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளத்தினால நிறைய பேர் சர்ஜரி பண்ணி டைட்டானியம் பிளேட் செட் பண்ணி, கழுத்துக்கு இடுப்புக்கு டைட்டானியம் பிளேட் செட் பண்ணி, அதுக்கப்புறம் திரும்பவும் பிரச்சனை வந்து அது சரி பண்ணக்கூடிய முடியாத நபர்கள் திரும்பவும் வராங்க. திரும்பவும் வலியே இருக்குது சார், சர்ஜரி பரவும் திரும்பவும் அந்த பிரச்சனை இருக்குது, வலி குறையலை, 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் திரும்ப அந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பைனை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா முதுகு தண்டத்திற்கான யோகாசன பயிற்சிகளை, பிரத்யேகமான பயிற்சிகளை தொடர்ச்சியாக, குறிப்பாக எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலாம்? சூரிய நமஸ்கார பயிற்சிகளை 6 ரவுண்ட்லேருந்து 12 ரவுண்டு செஞ்சால் போதும். ஒரு ரவுண்டு செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? 1 நிமிஷம் தான் ஆகும். ஸ்பீடாக செஞ்சால் 30 நொடிகளில் செஞ்சிடலாம். அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 நிமிஷமாவது நாம் நேரத்தை ஒதுக்கினால் முதுகு தண்டுவடத்தை ஆரோக்கியமாக, அழகாக வைத்துக்கொள்ள முடியும். மனிதனின் அழகும் ஆரோக்கியமும் முதுகு தண்டுவட அமைப்பை பொறுத்தது. கிட்னி ஃபெயிலியருக்கு பிரத்யேகமான சிகிச்சை முறைகள். ஜிஞ்சர் பேக், இஞ்சியை தட்டி ஒரு வெள்ளை துணியில் கட்டி கொதிக்க வைத்து, இந்த கிட்னி ஏரியாவில் சில ஆயில், அரோமேட்டிக் ஆயில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இலாங் ஆயில், சில லேவெண்டர் ஆயில், இல்லையா வெறும் மஸ்டர்ட் ஆயில், கடுகெண்ணெய் போட்டு அந்த கிட்னி ஏரியாவில் பிரத்யேகமான மசாஜ் கொடுத்து, இஞ்சி ஒத்தரங்கள் கொடுத்து, அது மேலே வந்து ஜிஞ்சர் பேக் போட்டுறது. ஏன் இஞ்சி பேக் போடுறோம் அப்படின்னா, அந்த ஜிஞ்சர் பேக் போடும்போது இட் வில் என்ஹான்சஸ் த மைக்ரோ சர்க்குலேஷன். சின்ன சின்ன இரத்த குழாய்களை விரிவடைய செய்து கிட்னிக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை கொடுத்து, செயல் குறைந்த கிட்னி செல்ஸை, நெஃப்ரான்ஸ் என்று சொல்லக்கூடிய கிட்னி செல், மூளையின் செல்லின் பேர் நியூரான்ஸ், கிட்னியின் செல்லு பேர் நெஃப்ரான்ஸ். ஸோ அந்த நெஃப்ரானை ஆக்டிவேட் செய்து கிட்னி ஃபில்டர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துது. ஸோ அதனால் இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய யூரியா, கிரியாட்டினின், யூரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய தேவையில்லாத உப்புக்கள் எல்லாத்துக்குமே ப்ரொடக்ஷன் ஆகுது. கிட்னி என்ன பண்ணும்? அந்த உப்பை பிரித்தெடுத்து யூரின் மூலமாக எலிமினேட் பண்ணும். ஸோ எப்போ கிட்னி செல்ஸ் வீக் ஆகுதோ அப்போது ஃபில்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி குறைந்து கிட்னி ஃபெயிலியர் அந்த கண்டிஷன்ஸ்க்கு வருது. இந்த ஜிஞ்சர் பேக் போடுவதன் மூலமாக அந்த கிட்னி செல்ஸ் ரீஆக்டிவேட் செய்கிறோம். அதே போல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கு கிட்னிக்கு இருக்கக்கூடிய ஒர்க்லோட குறைக்கிறோம். கிட்னியோட ஒர்க்லோட குறைக்கணும். உடம்பு சரியில்லாமல் அப்படின்னா அந்த வேலையை நம்ம சேர்த்து பார்க்குறோம்ல. ஒருத்தவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா 2 பேர், ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்களோட வேலையை நம்ம சேர்த்து பார்க்குறோம். அவர் உடம்பு சரியானதுக்கப்புறம் அவரோட வேலையை அவரே பார்த்துக்குவார். அதே போல் செயல் திறன் குறைவாக உள்ள அந்த கிட்னி செல்ஸை அதுக்கு இன்னும் ஒர்க்லோடு அதிகமாக கொடுக்காமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதிலிருந்து மாற்றாக அந்த உப்பு நீரை வெளியேற்றுவதற்கு, யூரியா, கிரியாட்டின், யூரிக் ஆசிட் சொல்லக்கூடிய உப்பு நீரை வெளியேற்றுவதற்கு நம்ம என்ன பண்ணுறோம்? சில இயற்கை மருத்துவ சிகிச்சைகளை கொடுக்குறோம். இயற்கை மருத்துவத்தில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, ஸ்டீம் பாத், நீராவி குளியல். என்ன பண்ணோம்? வேர்க்கும். அந்த வேர்வையில் என்ன இருக்குங்க? இந்த உப்பு நீர் இருக்குது. யூரின் மூலமாக போனாலும் யூரியா கிரியாட்டின் எலிமினேட் ஆகும். வேர்வு மூலமாகவும் என்ன ஆகும்? அந்த யூரியா, கிரியாட்டின், யூரிக் ஆசிட் எலிமினேட் ஆகும். நிறைய பேருக்கு இந்த யூரிக் ஆசிட் அக்குமுலேஷனால் வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கவுட் அப்படிங்கிறது இந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் பார்த்தீங்களா, அது 6க்குள்ளே இருக்கணும் பெண்களுக்கு, 7க்குள்ளே இருக்கணும் ஆண்களுக்கு. இதை விட அதிகமாகும் போது அந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ், அதை வந்து ஒரு சைனீஸ் கிறிஸ்டல் மாதிரி, எப்படி வந்து அஜினோமோட்டோ மாதிரி இந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் ஆனது ஒவ்வொரு மூட்டு பகுதிகளையும் என்ன ஆகுது? சேர்ந்து அந்த எந்த மூட்டு வீக்காக இருக்கோ அந்த மூட்டுகளில் வீக்கமும் வலியும் ஏற்படுத்துது. அது பேர் வந்து கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்.
கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். யூரிக் ஆசிட் அக்குமுலேட் ஆகிறதுனால வரக்கூடிய அந்த கண்டிஷன் பேர் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருவிரலில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் பெயின் தாங்கி தாங்கி நடப்பாங்க. அதுக்கு வந்து சைலோரிக் அப்படிங்கிற ஒரு மாத்திரையை தொடர்ச்சியாக பரிந்துரை செய்வார்கள். எப்படின்னா எப்போவுமே ஒரு பேஷண்ட் போய் டாக்டர்கிட்ட கேட்டாராம், டாக்டர் நான் சாவர வரையும் அந்த மருந்து மாத்திரை தான் சாப்பிட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியாக கேட்குறாரு. ஏன்னா அவர் பல வருஷமாக மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கார். உடனே ஆமாம் 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 உடனே டாக்டர் சொல்கிறாரு, யார் சொன்ன? அப்படிலாம் இல்லை, நீங்கள் வாழ்கிற வரையும் சாப்பிட்டா போதும். அப்போது மருந்துகளை விட முடியுமானா விட முடியாது. அப்படிங்கிறது ஏன் விட முடியாது அப்படிங்கிறது ஒரு கேள்வி அங்கே இருக்குல்ல. விட முடியும். எப்போ விட முடியும்னா நம்முடைய வாழ்வியல் முறைகளை மாற்றுவதன் மூலமாக, இயற்கை உணவுகளை மாற்றுவதன் மூலமாக, இயற்கை மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதன் மூலமாக, மருந்துகளை குறைத்தோ அல்லது மருந்துகள் இல்லாமலையோ நம்ம வாழ முடியும். இப்போ இந்த கிட்னி ஃபெயிலியரை பொறுத்தவரையும் வாழை இலை குளியல், வாழ வைக்கக்கூடிய குளியல், அதில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் பச்சையம், வாழை இலையில் இருக்கக்கூடிய பச்சையம், அதே போல் ஸ்டீம் பாத்தும் சரி வாழை இலை குளியலும் சரி, உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வேர்வையின் மூலமாக வெளியேற்றி டீடாக்ஸ் செய்யுது, நச்சுக்களை நீக்குது. வெளியேற்றுவதன் மூலமாக கிட்னிக்கு வேலை குறையுது. கிட்னி செய்யக்கூடிய வேலையில் இது 60% 70% செஞ்சிச்சுன்னா கிட்னிக்கு 30%. மீதி என்ன பண்ணுன்னா கிட்னி ஓய்வெடுத்து தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். வேலை செய்து கொண்டே புதுப்பிக்கும். அது சுத்தமாக வேலை செய்யாமல் இல்லை, கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிட்டு திரும்பவும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். அப்போது கிட்னியோட செயல்திறன் அதிகமாகும், யூரியா கிரேடினோட லெவல் வந்து குறையும், கிட்னியோட ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே போல் கிட்னி பேக் என்பது ஒரு ஹாட் வாட்டர் பேக் இடுப்புலையும் வயிறில் வந்து ஈரத்துணி நினைத்து போட்டுக்கணும். வெந்நீர் பேக் வந்து இடுப்பு பகுதியிலையும் துண்டை நாளாக மடித்து தண்ணியில் புளிஞ்ச வயிறுலையும் போட்டோம்னா அது பேர் வந்து கிட்னி பேக்குன்னு பேர். அந்த கிட்னி பேக் போடும்போது ஹாட் அண்ட் கோல்டு அப்ளிகேஷன் வெந்நீரும் ஈரத்துணியும் ஒன்றாக இணைத்து போடும்போது வயிறில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் ஆக்டிவேட் ஆகும். குறிப்பாக இடுப்பு பகுதியில் உள்ள உறுப்புகள் என்ன இருக்கு? கிட்னி இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் கிட்னி வலிக்குது சார், எங்க கை வச்சு சொல்லுவாங்க. ஸோ கிட்னி எங்க இருக்குங்க? இடுப்பு பகுதியில் இருக்கு, அவரை விதை வடிவத்தில் இருக்கு. அந்த கிட்னியோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிகிச்சை கிட்னி பேக், ஜிஞ்சர் பேக். அடுத்தது தோரணை சிகிச்சை என்பது அந்த பேஷண்ட்டை கட்டில் படுக்க வச்சுட்டு படுத்திருந்தார்னா அந்த கட்டிலேருந்து ஒரு அடி அல்லது அரை அடி மேலே தூக்கிடும். அவர் கால் பகுதியில் தலை வந்து இப்படி சாய்வாக படுத்திருப்பார், கால் வந்து தூக்கிய நிலையில் இருக்கும். ஒரு செங்கல் ஹைட்டுக்குன்னு வச்சுக்கிங்களேன். அந்த அரை அடி என்ன பண்ணுவோம், அதுக்குன்னு வந்து பிரத்யேகமான உள்ள அந்த சில பிரிக்கவோ அல்லது வந்து ஒரு கட்டையோ வச்சு ஒரு 15 நிமிஷம் படுக்க வச்சிடும். என்னென்னா கீழேருந்து மேலே போகக்கூடிய ரத்த ஓட்டத்தின் அளவை அதிகப்படுத்துவதற்காக. அதுக்கப்புறம் அந்த கட்டையை எடுத்துகிட்டு குப்புரை படுக்க வச்சிருவோம் ஸ்ட்ரைட்டாக. இந்த பயிற்சி செய்யும்போது, இந்த தோரணை சிகிச்சை கொடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு இந்த இன்னும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா அதிகமாகும், கிட்னிக்கு வேலை திறன் அதிகமாகும் போது ஃபில்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாகும். அதுபோல் அதுக்கான பிரத்யேகமான உணவு முறைகள், மூக்கரட்டை கஷாயம், மூக்கரட்டை ஓமம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மூக்கரட்டை ஓமத்தை போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி கொடுப்பதன் மூலமாக கை கால் வீக்கம் குறையும். முதல்ல இந்த மூக்கரட்டை ஓமம் கஷாயம் கல்லீரலோட செயல்திறனை அதிகமாக்கும். மூக்கரட்டை ஓமம், இதுக்கு இன்னொரு பேர் சாட்டரணன்னு சொல்லுவாங்க. புனர்னவாதி அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருத வார்த்தையில் சொல்லுவாங்க. புனர்னவா கஷாயம்னு சொல்லி கிடைக்கும். மூக்கரட்டைங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். அதை எடுத்து ஓமத்தை போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி கஷாயம் வைத்து குடிப்பதனால நல்லா பசிக்கும். ஃபஸ்ட்டு கல்லீரல் செயல்திறன் அதிகமாகும், கிட்னியின் செயல்திறன் அதிகமாகும், வீக்கம் குறையும், நச்சுக்கள் நீங்கும், உடம்புல கூடிய கழிவுகள் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு கஷாயம் மூக்கரட்டை கஷாயம், மூக்கரட்டை ஓமம் கஷாயம். சமூலம் என்பது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஆமாம், எல்லாத்தையும் போடுவது அந்த சமூலம் என்று சொல்வது. அப்போ அந்த மூக்கரட்டை கஷாயத்தை
அதையும் நாங்கள் கொடுப்போம். அதே போல் உணவு முறைகளை பொறுத்தவரையும் கிட்னி பேஷண்ட்டை பொறுத்தவரையும் நிறைய பேருக்கு வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அனீமியா, இரத்த சோகை, இரும்பு சத்து பற்றாக்குறை இருக்கும், நெஞ்சில் நிறைய கபம் கோத்திருக்கும், கை கால் வீங்கி போயிருக்கும், பசியின்மை, ருசியின்மை, உடம்பு தோல் ஃபுல்லாக வறட்சியாக இருக்கும். அந்த வறட்சித்தன்மையை போக்குவதற்கு எப்சம் சால்ட் பாத், எப்சம் சால்ட் பாத் அந்த ஒரு குளியல் முறை உண்டு. எப்சம் சால்ட் பாத் அரிப்பை குறைக்கும். எப்சம் சால்ட்டை ஃபுல்லாக பண்ணி குளிக்க சொல்கிறது, அல்லது எப்சம் சால்ட் வித் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்துட்டு குளிக்க சொல்கிறது. அதே போல் அக்குப்ரெஷர் முறைகள், பாத அழுத்த சிகிச்சைகள், இது எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு சிகிச்சை முறை தான் அந்த கிட்னி ஃபெயிலியருக்கு நாம் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள். பேஷண்ட்ஸ்க்கு தேவையான முறையான மூச்சு பயிற்சி முறைகள், அவங்களுக்கு பயிற்சிகள் நிறையா கொடுக்க முடியாது. யோகாசனம் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைசஸ், நாடி சுத்தி பிராணாயாமம், சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிராமரி பிராணாயாமம், யோகிக் ப்ரீத்திங், முழு யோகாசன சுவாச பயிற்சி என்று சில பயிற்சிகளை கொடுத்து அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணுறோம். இதே போல் ஒவ்வொரு நோய்களுக்கும் உள்ள சிகிச்சை முறைகள். இப்போ ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு தோல் நோய் வந்துருச்சு. தோல் நோய்க்கு பல பேரை சொல்லலாம். எக்ஸிமா, சோரியாசிஸ், இச்சிங் டெர்மடைட்டிஸ், அலர்ஜிக் ஸ்கின், இப்படி பல பேர் வந்து இந்த தோல் நோய்களுக்கு சொல்லலாம். அதுக்கான ரூட் காஸ் என்னங்க? அதுக்கு மிக முக்கியமான காரணம் பெருகுடல். பெருகுடலை சுத்தம் பண்ணல அப்படின்னா, பெருகுடல், தோல், நுரையீரல் ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்ட உறுப்புகள். பெருகுடல், தோல், நுரையீரல், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்கின், லங்ஸ் ஆர் இன்டர்லிங்க்டு ஆர்கன். அதனால் அந்த குடலை சுத்தம் செய்வதற்கு நம்ம இயற்கை இனிமா முறைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு உள்ளுறுப்புக்கும் வெளி உறுப்புகள். கல்லீரலோட உறுப்பு எந்தங்க? கண்ணா என்னது? கண்ணு. ஸோ இந்த மஞ்சள் காமாலை வந்தால் கண்ணை பார்த்து கண்டுபிடிக்கிறோமா? அதே போல் நுரையீரலுக்கான உறுப்பு மூக்கு, மண்ணீரலோட உறுப்பு உதடு. கிட்னி மாதிரி நம்ம முகத்தில் ஒரு உறுப்பு இருக்குது. எந்த உறுப்புங்க? காது. இந்த காற்றோட உறுப்பு நாக்கு. இந்த அகத்தின் உறுப்புகள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் தான். இந்த உறுப்புகளை நாம் தூண்டுவதன் மூலமாக இந்த உறுப்புகளை பார்த்து நாம் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய நோய்களை கணிக்க முடியும், வராமல் தடுக்க முடியும். அதற்கான இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக அந்த நோயை குணப்படுத்த முடியும், அல்லது நோயின் தீவிரத்தை குறைக்க முடியும். இந்த ஸ்கின் டிசீஸை பொறுத்தவரையும் குடலை சுத்தம் செய்து அதற்கான இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகளில் முறையான உணவு முறைகள், அல்கலைன் ஃபுட் என்று சொல்லக்கூடிய கார உணவுகள் அதிகமாக கொடுக்கணும். கார உணவுகள் என்பது தெரிஞ்சிருக்கணும், சொல்லியிருந்தாங்க. மேபி சின்ன தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். கார உணவுகள் நான் போய் தான் சொன்னேன். கார உணவுகள் என்பது என்னங்க? என்ன சொன்னேன்? ஆல்கலைன் ஃபுட். ஸோ பழங்கள், காய்கறிகள், கீரைகள், இந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொண்டு அமில உணவுகளை குறைத்து எடுக்கும்போது அதற்கான சிகிச்சை முறைகளில் பழங்கள் மற்றும் பழச்சாறு உபவாசத்தை கொடுத்து சிகிச்சை முறைகளில் மூலிகை மண் குளியல், நீராவி குளியல், ஸ்டீம் பாத், ஹெர்பல் பேக் அப்ளிகேஷன், மூலிகை பேக் போடுறது, இந்த முறைகளின் மூலமாக அந்த தோல் நோய்களை படிப்படியாக நாம் குறைக்கலாம், முழுமையாக சரி செய்யலாம். ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நம்ம எங்கே சிகிச்சை கொடுக்கணுங்க? ஸோ ஸ்கின் இஸ் த மிரர் ஆஃப் அவர் பிளட். நம்ம ரத்தத்தை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காமிக்கக்கூடிய கண்ணாடி தான் என்னங்க? தோலை போய் நம்ம சிகிச்சை கொடுத்து இங்கே ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டு அழுத்தி வைக்கிற எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ தோலுக்கு சிகிச்சை கொடுக்கணும்னா எங்கே நம்ம சிகிச்சை ஆரம்பிக்கணும்? ரத்தம் எப்படி மாறுது? அப்போ வயிறுக்கான சிகிச்சைகளை, பெருகுடலுக்கான சிகிச்சைகள் இருந்து நம்ம ஆரம்பித்தா மட்டும்தான் ரத்தம் மாறும். ரத்தம் மாறினா தான் தோல் பிரச்சனைகள் மாறும். அதர்வைஸ் எவ்வளோதான் மருந்துகள் சாப்பிட்டாலும் அது அப்போதைக்கு இட் வில் சப்ரஸ் த கண்டிஷன்ஸ், இட் வில் நாட் கியூர். இந்த பிரச்சனையை முழுமையாக சரியாகாது. அந்த பிரச்சனை அழுத்தி வைக்கப்படும். நம்ம ரோடெல்லாம் போட்டால் இங்கே ஒரு ஓட்ட விழுது பார்த்தீங்களா? போட்டால் அடுத்து 10 நாள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? திரும்ப பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்களா? அது மாதிரி இருக்குமே தவிர
முழுமையான தீர்வு என்பது எதில் கிடைக்கும் அப்படின்னா, பெருங்குடலை சுத்தப்படுத்துவதன் மூலமாக, இரத்தத்தை சுத்தப்படுத்துவதன் மூலமாக, கல்லீரலை சுத்தப்படுத்துவதன் மூலமாக மட்டும்தான் அந்த தோல் நோய்களை முழுமையாக சரி செய்ய முடியும். அந்த சிகிச்சை முறை இயற்கை மருத்துவத்தில் உள்ளது. அதே போல் ஒரு லங் டிசார்டர், பிராங்கியல் ஆஸ்மா, அந்த நுரையீரல் வந்து சுருங்கிய நிலையில் லங் கெப்பாசிட்டி குறைவாக இருக்குது. அதனால் பிராணசக்தி, நம் மனிதனின் முதல் உணவு காற்று, இரண்டாவது உணவு தண்ணீர், மூன்றாவது உணவு பழங்கள் ஃப்ரூட்ஸ், மூன்றாவது உணவு பழம், முதல் உணவு காற்று. அதனால தான் நம்முடைய உறுப்புகளில் மிகப்பெரிய உறுப்பாக என்ன இருக்குது? நுரையீரல். அதை விட மிகப்பெரிய உறுப்பாக தோல் இருக்குது. தோலும் சுவாசிக்கும், நுரையீரலும் சுவாசிக்கும். அப்போ நிறைய காற்றை நம்ம பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரத்தம் சீக்கிரமாக சுத்தமாகும். உடம்புல கூடிய கழிவுகள் 60% மோஷன் மூலமாக, யூரின் மூலமாக, வேர்வை மூலமாக, கண்ணீர் மூலமாக வெளியேற்றப்படுது. 40% கழிவுகள் எலிமினேட் த்ரூ ரெஸ்பிரேஷன், சுவாசத்தின் மூலமாக 40% கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. அப்போ அந்த சுவாச பயிற்சி செய்வதன் மூலமாக ரத்தம் சுத்தமாகுது. சுவாச பயிற்சிக்கும் ரத்தம் சுத்தமாகிறதுக்கு சம்பந்தம் இருக்குது. ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்க கபாலபாத்தி, பஸ்ரிகா, நாடி சுத்தி, சீத்தலி பிராணாயாமம், இந்த பயிற்சிகளை செய்வதன் மூலமாக ஸ்கின் ப்ராப்ளம் சீக்கிரமாக குறையும். உடலின் உஷ்ணம் குறையும். பித்தம் தலைக்கேறினால் சித்தம் கலங்கும். உடலின் உஷ்ணத்தை குறைப்பதன் மூலமாக ரத்தம் சுத்தமாகும், ஸ்கின் ப்ராப்ளமானது குறையும். அப்போது அந்த ஆயில் பாத் எடுப்பது மிகச்சிறந்தது. குறிப்பாக சில எண்ணெய்கள், அருகன் தைலம், வெப்பாலை தைலம், மத்தன் தைலம், இது போன்ற எண்ணெய்களை தேய்த்து குளிப்பதன் மூலமாக அந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை நம்ம சரி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த உணவு முறைகளும் இந்த சிகிச்சை முறைகளும் மிகச்சிறந்த பலன் கொடுக்கும். அந்த ஆஸ்மாவை பொறுத்தவரையும் நிறைய பேருக்கு டஸ்ட் அலர்ஜி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நுரையீரலை வலிமை குறைய செய்து லங் கன்ஜஷன் ஏற்பட்டு பிரச்சனைகள் வரும். அதுக்கு வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ணுவாங்க, டெரிஃபிலின் டெக்கட்ரான் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, சிட்ரிசன் மாத்திரைகளை போடுவாங்க. இதெல்லாம் வந்து மீண்டு வருவதற்கு முறையான பயிற்சிகள், பிரீத்திங் எக்ஸசைசஸ், ஸ்பைனல் பாத், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்காஸ்டல் மசாஜஸ் என்று சொல்லக்கூடிய அது முக்கியமான எண்ணெய்களை பயன்படுத்தி அவங்களுக்கு இன்டர்காஸ்டல் மசாஜஸ் கொடுத்து, ஃபெர்மெண்டேஷன் ஒத்தனங்களை கொடுத்து, அதற்கான முறையான உணவுகளை கொடுத்து அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக வந்து சரி பண்ண முடியும். மருந்துகள் இன்ஹேலர் இல்லாமல் நம்ம மருத்துவமனையில் மோர் தென் 300 பேஷண்ட்ஸ். கர்ணன் வந்து கவச கொண்டலமாக வச்சுருப்பாங்க. கர்ணன் கவச கொண்டலம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருப்போம். அதுபோல் அவங்க கவச கொண்டலம் என்னென்னா என்னது, அதிலேருந்து மீண்டு வர முடியும். அதிலேருந்து இல்லாமலே ஆஸ்மாவை குணப்படுத்த முடியும். இப்படி இந்த ரூட் காஸ் ஆஃப் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய நோய்களுக்கான மூல காரணத்தை அறிந்து ஆராய்ந்து அதற்கான சிகிச்சை கொடுப்பது இயற்கை மருத்துவம். ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா, தலைவலிக்கு ஒரு பேஷண்ட் வராருன்னு வச்சிங்களேன், அவருக்கு ஒரு சில சிகிச்சை இருக்கும். அவருக்கு சொல்லக்கூடிய உணவு முறைகள் ஒரு மாதிரி இருக்கும். தலைவலிக்கான காரணங்களை அறிந்து ஆராய்ந்து அதற்கான சிகிச்சைகளை கொடுத்தாதான் அந்த தலைவலி சரியாக போகும். தலைவலினா என்ன பண்ண நினைக்கிறோம்? தலையில் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறோம். தலையில் பிரச்சனை இல்லை. செரிமான கோளாறு ஏற்பட்டாலும் தலைவலி வரும். கழுத்தில் அழுத்தம் ஏற்பட்டால் தலைவலி வரும். ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா தலைவலி வரும். தூக்கம் இல்லைன்னா தலைவலி வரும். வெயிலில் போயிட்டு வரோம், தலைவலி வரும். இப்படி தலைவலி வருவதற்கான காரணங்கள் பல. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு ஆங்கில மருத்துவத்தில் ஒரே ஒரு மாத்திரை, இந்த மாத்திரையை போடு தலைவலி குறைஞ்சிடும். ஆனால் இயற்கை மருத்துவத்தில் அப்படி இல்லை. வயிறு சரியில்லையா, அதை சரி பண்ணும். கழுத்து பிரச்சனையை அதை சரி பண்ணும். சைனஸ் பிரச்சனையை அதை சரி பண்ணும். அப்போ தான் தலைவலி வராமல் பார்த்து கொள்ள முடியும். தலைவலியை முழுமையாக குணப்படுத்த முடியும். இப்படி ஈச் அண்ட் எவரி பர்சன்ஸ் ஒரு நோய் தான், ஆனால் அதற்கு அளிக்கக்கூடிய சிகிச்சைகளும் உணவு முறைகளும் மாறும். முறையாக வந்து அந்த பேஷண்ட்டை நம்ம பார்த்து ஃபேஷியல் டயக்னோசிஸ், முக பரிசோதனை, பல்ஸ் டயக்னோசிஸ், நாடி பரிசோதனை, டங் டயக்னோசிஸ், நா பரிசோதனை, ஐரிஸ் டயக்னோசிஸ், கண் விழி பரிசோதனை, இதெல்லாம் வந்து இயற்கை மருத்துவத்தில் பார்த்து டயக்னோஸ் பண்ணக்கூடிய டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ். யூரின் அனாலிசிஸில் எப்படி யூரின் போகிறார், நுரைச்சி போகிறாரா, எப்படி யூரினோட ஸ்பீடு இருக்குது, மோஷன் போகும்போது செடிமெண்ட் ஆகுதா, ஒட்டுதா, அல்லது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கா, ஃபீக்கல் டயக்னோசிஸ். இப்படி வந்து இந்த இயற்கை மருத்துவத்தில் பரிசோதனை முறைகள் உண்டு. அப்போ அந்த நோய்க்கு என்ன சிகிச்சை என்பதை ஆராய்ந்து அதற்கான மூல காரணத்தை தெரிந்து முறையான உணவு முறைகளும் இயற்கை மருத்துவ உபகரணங்கள், நீராவி குளியல், வாழை இலை குளியல், புற்றுமண் குளியல், ஜக்குசி,
முதுகுத்தண்டு குளியல், வண்ண சிகிச்சை, அக்குப்ரெஷர் முலைகள், காந்த சிகிச்சைகள் என்று இயற்கை மருத்துவத்தில் வேரியஸ் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த சிகிச்சை முறைகளை கொடுத்து எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எந்த மருந்துகள் சாப்பிட்டாலும் இயற்கை மருத்துவம் இணைந்து செய்ய முடியும். ஒரு ஹார்ட் அட்டாக்கு மருந்து எடுக்கிறாங்க, ஹார்ட்டில் பிளாக்ஸ் இருக்குது, அதற்காக இன்றைக்கே நீங்கள் மருந்தை விட்டுட்டு இயற்கை மருத்துவத்தில் வாங்க சரியாயிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த மருந்துகளை படிப்படியாக குறைக்கலாம், அப்புறம் நிப்பாட்டலாம். பிபிக்கு மருந்து சாப்பிட்றாங்களா, படிப்படியாக குறைத்து நிப்பாட்டலாம். சுகருக்கு எடுக்கிறாங்களா, படிப்படியாக நிறைய பேருக்கு இன்சுலின் ஸ்டாப் பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு வந்து மாத்திரைகள் நிப்பாட்டியிருக்கோம். நம்ம சொல்கிறத கடைபிடிக்கணும். நேச்சுரோபதி டாக்டருக்கு யார் வேணும்னா பேஷண்ட் இல்லை, ஃபாலோயர்ஸ். இயற்கை மருத்துவர்களுக்கு யார் வேணுங்க? ஆமாம், நான் பேஷண்ட் வேணாம். அப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் கேட்டுலாம் கேட்கலாம். சைனஸ்க்கு, இந்த சைனஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சிகிச்சை முறை என்ன அப்படின்னா, நாசி சுத்தம் பண்ணக்கூடிய முறை. நீர் சிகிச்சையில் ஆரம்பிச்சிருக்கோமா? இன்னும் இல்லை, நீ பண்ணியாச்சு. வெந்நீரில் உப்பு போட்டு வலது நாசியில் தண்ணி விட்டால் இடது நாசி வழியாக வரும், இடது நாசியில் விட்டால் வலது நாசி வழியாக வரும். இது தொடர்ச்சியாக செய்து கபாலபாத்தி, பஸ்திரிகா பிராணாயாமா தொடர்ச்சியாக செய்து வந்தோம்னா நல்லா வந்து அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத அந்த அன்வான்ட் ஃப்ளூயிட்லாம் எலிமினேட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு அந்த பயிற்சிகள் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள். ஸோ இஞ்சி, துளசியை நல்லா பாயில் பண்ணி வடிகட்டி கொஞ்சம் மிளகு பொடி, தேன் கலந்து சாப்பிட்டாலும் தொடர்ச்சியாக செய்யும்போது அந்த சைனஸ் ப்ராப்ளம் வரவே வராது. டெய்லி ஸ்டீம் இன்ஹேல் பண்ணலாம். முகத்துக்கு நொச்சி இலை போட்டு வேது பிடிக்கும்போது நல்ல மாற்றம் கிடைக்கும். குறிப்பாக அந்த நீர்க்கோர்வை மாத்திரைன்னு சொல்லுவாங்க, அந்த 10 மாத்திரையை இரவு நேரங்களில் 10 போட்டு நான் படுத்துக்கும் போது நல்ல மாற்றங்கள். நிறைய பேருக்கு சைனஸ் சர்ஜரி பண்ணிவிட்டு நம்ம மருத்துவமனைக்கு வருவாங்க, 2-3 தடவை பண்ணிட்டேன் சார், திரும்ப பண்ண சொல்கிறாங்க. இந்த சிகிச்சையின் முறையின் மூலமாக நிறைய பேருக்கு நல்ல குணமாயிருக்கு. இதுக்கு வந்து அக்குபஞ்சர் சிகிச்சையில் நல்ல ஒரு சிகிச்சை முறைகளும் உண்டு. என்ன சார்? ஒன்றும் இல்லை, இங்கே சொல்லக்கூடிய இந்த உணவு முறைகளை கடைபிடிச்சோம்னா போதும். வாரம் ஒரு முறை ஃபாஸ்டிங், தைராய்டு குறைஞ்சிரும், பிசிஓடி சரியாக போயிடும். அதாவது ஃபாஸ்டிங் இருக்கும்போது, அடுத்த ஜூஸ் ஃபாஸ்டிங் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜூஸ் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம கையில் 10 ரூபா காசு இருந்தோம்னா செலவு பண்ணுவோம். 20 ரூபா வச்சுருந்தோம்னா 10 ரூபா செலவு பண்ணிட்டு 10 ரூபா டெபாசிட் பண்ணுவோம் பேங்க்கில். கையில் காசு இல்லாத பேங்க்லேருந்து எடுப்போம். அதே போல் ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த டெபாசிட்டை உடம்புல கூடிய அன்வான்ட் டெபாசிட்ஸை காலி பண்ணும். அது தைராய்டாக இருந்தாலும் சரி, ஃபேட்டி லிவராக இருந்தாலும் சரி, அல்லது பிசிஓடியாக இருந்தாலும் சரி, காலி பண்ணி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். ஒருவேளை நீங்கள் 6 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க. ஃபஸ்ட்டு சன் செட்டுக்கு அப்புறம் சாப்பிட வேணாம். ஃபஸ்ட்டு எந்த ஒரு நோயாக இருந்தாலும் 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது, ஒரு நாளைக்கு ஒரு வேளை இயற்கை உணவு, ஒரு வேளை சமைத்த உணவு. நடுப்புற என்ன பண்ணலாம்? பழச்சாறுகளையோ இல்லை சூப் ஃபார்ம்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாவே போதுமானது. யோகாசன பயிற்சிகள் செய்தால் போதுமானது. சிம்பிளாக நீங்கள் படிப்படியாக உங்கள் இதை குறைக்க முடியும், வெயிட்டை குறைக்கலாம். டயாலிசிஸ் வந்து முழுமையாக கிட்னி செல் டீஜெனரேட் ஆச்சுன்னா அதை வந்து என்னென்னா அவங்களோட கண்டிஷன் தகுந்த யூரின் அவுட்புட்டே இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. யூரின் அவுட்புட் இருக்குது சார், கொஞ்சம் இருக்குன்னா அவங்க டயாலிசிஸோட அளவை படிப்படியாக குறைக்கலாம். சில பேருக்கு மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும். ஒரு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், 2 நாள் 1 நாள் இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி அந்த ஆமாம் அந்த டியூரேஷன் ஆஃப் அந்த டயாலிசிஸை குறைச்சிட்டே வரலாம். கிரியேட்டின், அந்த கிரியேட்டின் தாங்க இப்போ நான் சொன்னது. அந்த சிகிச்சை முறைகள் பண்ணலாம். முதல்ல வந்து எந்த கடியாக இருந்தாலும் விஷமாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? ஒரு வெத்தலையில் 2 மிளகு, 2-3 மிளகு, 2 உலர் திராட்சை, கொஞ்சம் வேப்பங்குழுந்து. ஒரு வெத்தலை, 3 மிளகு, 2 உலர் திராட்சை, சிறிது வேப்பங்குழுந்து வச்சு மென்று சாப்பிட்டோம்னா நச்சுக்கள் நீங்கும். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட உணவு உண்ணலாம், பழமொழி உண்டு. அதனால் வந்து அதை ரொம்ப பண்ணிக்கலாம். இதை தவிர வந்து நம்மளுக்கு நம்ம உடம்புல வந்து இயற்கை உணவுகளை சாப்பிட்டு இயற்கையாக அந்த ரெசிஸ்டன்ட் பவர் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, சரியாயிடும். எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு 15 வருஷம் வேப்பங்குழுந்து காலையில் வெறும் வயிற்றுலேயே சாப்பிட்றாரு. 15 வருஷமாக பாம்பு கொத்திச்சு, அவர் ஒன்றும் ஆகலை. பாம்பு சாகலை, பாம்பு ஓடி போச்சு. பாம்பு செத்துச்சா என்னன்னு தெரியல, அவருக்கு ஒன்றும் ஆகலை. அப்புறம் பிளட்லாம் அவர் எடுத்து ரொம்ப அனலைஸ்லாம் பண்ணாங்க. எங்கள் ஸ்கூல் வந்து பிடி மாஸ்டர் டெய்லி காலையில் வேப்பங்குழுந்து சாப்பிட்டுட்டு 15 வருஷமாக அந்த ரத்தம் வந்து நம்மளை நல்லா சுத்தமாக வச்சுருந்தா, அந்த அளவுக்கு காரத்தன்மையை வச்சுருந்தா பிரச்சனை வராது. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சிகிச்சையெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரேபிஸ் வருமா அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் வந்து இந்த மாதிரியான நாள்பட்ட நோய்களுக்கு இயற்கை மருத்துவத்தில் நல்ல சிகிச்சை முறைகள் உண்டு. நேர்மை இயற்கை மருத்துவமனைகளில் 1 நாள் 2 நாள் 3 நாள் என்று ஒரு என்னென்னா ரெஜுவினேஷன் தெரப்பி, எந்த பிரச்சனையும் இல்லாத நபர்கள் கூட
வண்டியை சர்வீஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு 2 நாள் 1 நாள் 3 நாளில் என்ன பண்ணலாம், நம்ம உடம்பை சர்வீஸ் பண்ணலாம். வண்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆனால் உடம்புக்கு தர மாட்டோம். இத்தனை வருஷமாக நம்ம உடம்பு நம்மளை கட்டி காப்பாற்றுனதில்லை. அதனால் வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ ஃபேமிலியோடு போய் இயற்கை மருத்துவமனைகள், நம்ம மருத்துவமனை சொல்ல எங்கே வேணாலும் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இயற்கை மருத்துவமனைகள் நிறையா இருக்குது. அங்கே மருத்துவமனைகளுக்கு போய் ஒரு 2 நாள் டீடாக்ஸ் தெரப்பி, நச்சு நீக்க சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களை நாம் வராமல் பார்த்து கொள்ளலாம். இருக்கக்கூடிய நோய்களை குறைத்து நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அங்கே தங்க இருக்கக்கூடிய வசதிகள் உண்டுங்க. நோயாளிகளும் தங்கலாம், நோய்கள் இல்லைனாலும் தங்கலாம், பிரச்சனை இல்லை. ஆமாம், அவங்களுடைய 2-3 இதாக இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா சொல்கிறேங்க, நம்பர் தரேன். அப்புறம் போன வருடம் சிறுதானிய ஆண்டு, அதில் பார்த்தீங்கன்னா அந்த நோய் தீர்க்கும் சிறுதானிய உணவுகள் அப்படிங்கிற புத்தகத்தை ஜூலை மாதம் எழுதினேன். 200 வகையான உணவுகளுக்கு மேலே எப்படி சிறுதானிய உணவை தயார் பண்ணுறது, அதுக்கான மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த புத்தகம் மார்ச் மாதம் போன வருஷம் எழுதுனது, நெருப்பின்றி சமைப்போம் நோயின்றி வாழ்வோம் அப்படிங்கிற புத்தகம். இது இதுவும் 200 வகையான உணவுகள் எப்படி தயார் பண்ணுறது, அதுக்கான மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வாங்கி பாருங்கள். முறையாக ரிட்டர்ன் டு நேச்சர், இயற்கைக்கு திரும்பினால் இனிமையான வாழ்வு. இயற்கைக்கு திரும்புவோம், இனிமையாக வாழ்வோம். இயற்கை வாழ்வியல் முறைகள், இயற்கை உணவு முறைகள், இயற்கை மருத்துவ முறைகளை கடைபிடித்து நோயற்ற பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.